Hi literature aspirants, this is Dr. Fatima Sanjita. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி கொண்டு வந்திருக்கேன். அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டைட்டில் The Lady or the Tiger. இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு லிட்ரேச்சர் பிளாசா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஆத்தர் யாரு அப்படின்னா ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டான் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் ஹியூமரிஸ்ட். இப்போ இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேப்டன் ஹார்ன் அப்படிங்கிறது இவர் எழுதின நாவல். த கிரேட் வார் சிண்டிகேட் அப்படிங்கிறது இவரோட சயின்ஸ் ஃபிக்ஷன். இதை தாண்டி நிறைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் எழுதியிருக்கிறாரு. த கிரிஃபின் அண்ட் த மைனர் கேனான், த பி மேன் ஆஃப் ஆன், இதெல்லாம் இவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். இவரோட ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் என்னது அப்படின்னா த லேடி ஆர் த டைகர். அதில் வரக்கூடிய அந்த டைட்டிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு சீக்வலாக இன்னொரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு. அதோட டைட்டில் என்ன அப்படின்னா த டிஸ்கரேஜர் ஆஃப் ஹெசிடென்சி. ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டானுக்கு சின்ன வயசுலேருந்தே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. பட் அவங்களோட ஃபாதர் அதை டினை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. மேரேஜுக்கு அப்புறம் தான் இவர் எழுதவே ஆரம்பிச்சிருக்காரு. இவர் நிறைய சில்ட்ரன்ஸ் காண்டிய புக்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் எழுதியிருக்கிறாரு. இவரோட சில்ட்ரன்ஸ் புக் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாமே மாரலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எதுவுமே ரொம்ப மாரல் ப்ரீச்சிங்ஸ்லாம் இல்லாமல் எழுதியிருப்பார். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். த லேடி ஆர் த டைகர். ஷார்ட் ஸ்டோரியில் வரக்கூடிய சென்ட்ரல் கேரக்டர் யார் அப்படின்னா ஒரு கிங். இவர் ரொம்ப பியர்டான பர்சன். இவரை எப்படி ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான ஆள். இவருக்கு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிடிக்கும். பட் பீப்புள் கிட்ட கொஞ்சம் நல்லாவும் நடந்துக்குவார். அந்த மாதிரியான ஒரு ஆள். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் தண்டிக்கிறதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அணுகுமுறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த கேரக்டரை பார்த்தோம் அப்படின்னா, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் வரக்கூடிய அந்த வடிவேலுவோட கேரக்டர் எக்ஸாக்டாக பொருந்தும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, கிரிமினல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தண்டிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு ஆம்பி தியேட்டர் பில்ட் பண்ணுறாரு. ஆம்பி தியேட்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி தியேட்டர் கிடையாது. அது ஸ்டேடியம் மாதிரி இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும், மக்கள் உட்காந்து வாட்ச் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆம்பி தியேட்டரில் 2 டோர் வைக்கிறாரு. இந்த ஒரு டோருக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு டைகர் இருக்கும். இன்னும் ஒரு கதவுக்கு பின்னாடி ஒரு அழகான லேடி இருக்கும். இப்போ இந்த கிரிமினல் எந்த டோரை சூஸ் பண்ணுறானோ அந்த டோரில் என்ன இருக்குது, இப்போது சப்போஸ் அவன் டைகர் இருக்கிற டோரை சூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் டைகரால் கடிப்பட்டு செத்து போயிடுவான். இதே அந்த அழகான விமன் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு அந்த விமனை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் இந்த பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டிய ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வடிவமைச்சு வச்சுருப்பார். இப்போது இந்த மீன் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ராஜாவுக்கு ஒரு அழகான பிரின்சஸ் இருப்பா. இவளுக்கு ஒரு சாதாரண ஒரு பையனோட லவ் ஏற்படும். ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ராஜாவுக்கு தெரிய வந்துடும். உடனே இந்த பையனை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இம்ப்ரிசன் பண்ணிடுவாங்க. இந்த பையனுக்கும் சேம் அதே ட்ரையல் தான் நடக்கும். இந்த பையனை எங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அந்த ஆம்பி தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே 2 கதவு இருக்கும். ஒரு கதவுக்கு பின்னாடி ரொம்ப பயங்கரமான பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ இருக்கும். இன்னொரு கதவுக்கு பின்னாடி ஒரு அழகான ஒரு பிரைடு இருக்கும். ஓகேவா, இப்போ இவன் எதை சூஸ் பண்ணான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். அவனோட லவரான அந்த பிரின்சஸும் இந்த ஆம்பி தியேட்டருக்கு வந்திருப்பா. இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. இவன் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, தன்னோட லவருக்கு ட்ரையல் ஆக போகுது அப்படிங்கிற போது எந்த டோர் பின்னாடி டைகர் இருக்குது, எந்த டோர் பின்னாடி அந்த ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறத காசு கொடுத்து தெரிஞ்சு வச்சுருந்துருப்பா. எந்த டோரை திறக்கணும்னு தெரியாமல் இந்த பையன் முழிச்சிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளோட லவர் பிரின்சஸ் தானே, அவளுக்கு எப்படினாலும் தெரிஞ்சிருக்கும், அதனால அவளை பார்த்தானா அவள் கண்ணை காமிக்கிற டோரை நம்ம திறந்தா நம்ம சேஃப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவன் பிரின்சஸை பார்ப்பான். பிரின்சஸ்க்கு இப்போ என்ன தோணும், சடனாக என்ன தோணும் அப்படின்னா, இவனுக்கு எந்த டோரை நம்ம காமிக்கிறது, நம்ம லவ்வர் தான் அவனை காப்பாற்றலான்னு நினச்சி அவனுக்கு அந்த லேடி இருக்கிற டோரை காமிச்சோம் அப்படின்னா அவன் அந்த லேடியை தான் கல்யாணம் பண்ணணும், நம்மளை கல்யாணம் பண்ண முடியாது, நம்ம லவ் எப்படினாலும் ஃபெயிலியர் ஆகிரும், அதனால இவன் இன்னொரு லேடியை கல்யாணம் பண்ணுறதை என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த டைகர் இருக்கிற டோரை நம்ம காமிச்சோம் அப்படின்னா டைகர் இவனை கடிச்சு சாப்பிட்ரும், இவன் இறந்தே போயிடுவான்.
ஸோ எந்த டோரை கண்ணை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா அவனோட ரைட் சைடில் இருக்கிற டோரை வந்து திறக்க சொல்லுவாள். இவனும் ரைட் சைடில் இருக்கிற டோரை திறப்பான். அதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிடும். அந்த டோருக்கு பின்னாடி லேடி இருந்தாலா டைகர் இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆத்தர் சொல்லியிருக்க மாட்டார். அதை வந்து ரீடர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு விட்டுருப்பாரு. இந்த பொண்ணு கண்ணை காமிச்சு டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் லிட்ரேச்சர் பிளாஸாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Bye bye.